வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்எம் ஃபோர்ஜிங் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த கம்பெனியோட ஃபுல் டீடைல் நம்ம பார்க்க முடியும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, ரூ. 2300 கோடி கிட்ட அவங்க மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 988 இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 1000 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 800 வரையும் லோ வந்திருக்கு. இதுக்கடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட டெப்த். எந்த ஒரு கம்பெனிக்குமே கடன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 700 கோடி கடன் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 56% அவங்க வந்து அவங்களோட ஷேரை அவங்களே 56% ஹோல்டு பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth இந்த கம்பெனி 16% பண்றாங்க. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ரூ. 731 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனியோட ஷேரை அடமானம் வைக்காம தான் இவங்க வந்து கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியுமே அவங்களோட ஷேரை அடமானம் வச்சு அந்த கம்பெனி ரன் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி பக்கத்துல நம்ம வாங்கக்கூடாது அந்த ஷேரை. அந்த விஷயத்துல இந்த கம்பெனி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் growthம் பார்த்தீங்கன்னா 1400 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஓவரால் சார்ட்டை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2006 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரூ. 50 ரூ. 40 ரூ. 48 அந்த ரேஞ்சில் தான் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 வரையுமே அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சிலே தான் சுத்திட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அங்க பாருங்க, நீங்க 2006ல இருந்து 2015 வரையும் இந்த ரூ. 40 ரூ. 50 அந்த ரேஞ்சிலேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் அனலைஸ் பண்ணி அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு ரிட்டர்ன் பாருங்க. இன்னைக்கு ரூ. 1000 ரூ. 1100 வரையும் இந்த கம்பெனி போயிருக்கு. இந்த மாதிரி தான் மல்டிபேக்கர் ஸ்டாக்கை நம்ம தேடி கண்டுபிடிச்சு வாங்கி வச்சுட்டு, அதாவது 10 வருஷத்துல இருந்து ஒரு 15 வருஷம் ஹோல்டு பண்ணா மட்டும் தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். இந்த மாதிரி நல்ல கம்பெனில. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி மேலேயே தான் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஏன் டவுன் வந்துச்சுன்னா, இந்த கம்பெனினாலலாம் இந்த டவுன் வரல. இந்த கம்பெனி இந்த டவுன் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாங்கிற ஒரே காரணம் தான். கொரோனானால தான் இந்த கம்பெனி வந்து இவ்வளவு பெரிய டவுனை வந்து சந்திச்சிச்சு. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பண்றதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் பிசினஸ் அந்த நேரத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்தியாவுல. இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு பூராமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த காரணத்தினால மட்டும்தான் இந்த கம்பெனி இவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சிச்சு இந்த இடத்துல. அப்படி சந்திச்சாலும் இப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கவர் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த ஒரு வருஷத்திலேயே எவ்வளவு பெரிய ரெக்கவர் ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல. அதனால தான் எந்த ஒரு கம்பெனியுமே நல்ல கம்பெனியை அனலைஸ் பண்ணிட்டு ரொம்ப வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணா மட்டும்தான் நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும் இந்த மாதிரி கம்பெனில. காம்படிட்டர்லாம் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரத் ஃபோர்ஜ், ஏஐஏ இன்ஜினியரிங், சிஏஏ ஆட்டோமோட்டிவ், டிவிஎஸ் ஹோல்டிங், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங், பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், ஹாப்பி ஃபோர்ஜிங். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கூட காம்படேட்டரா இருக்காங்க இவங்கலாம். இந்த கம்பெனில அடுத்து நம்ம வந்து இந்த கம்பெனியோட ரிசல்ட்டை பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம ஹோல்டு பண்றதுனால இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம அந்த அளவுக்கு பார்க்க தேவையில்ல. நம்ம வந்து இயர்லி ரிசல்ட்டை மட்டும் பார்த்தாலே போதும். இயர்லி ரிசல்ட்டை நம்ம வந்து பார்ப்போம். இந்த கம்பெனியோட இயர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2012ல 350 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் 2023ல பார்த்தீங்கன்னா 1400 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2012ல பார்த்தீங்கன்னா 27 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசியா 131 கோடி ரூபாய் அடுத்த குவார்டர்ல வர வாய்ப்பு இருக்கு. கடைசியா அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா 126 கோடி ரூபாய் மார்ச் 2023ல பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனி தான் ஃபியூச்சர்லயும் மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம பார்ப்போம். முக்கியமா என்ன பார்க்கணும்னா, ரிசர்வ் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இந்த 2 தான் முக்கியமா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ல பார்க்கணும். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023ல வந்து பார்த்தீங்கன்னா 665 கோடி வச்சிருந்திருக்காங்க. இப்ப செப்டம்பர் 2023ல 731 கோடி ரூபாய் அவங்க வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரோவிங்ஸ், இவங்க வந்து கடன் வந்து பார்த்தீங்கன்னா 2012ல 154 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் மார்ச் மாசம் வச்சிருக்காங்க. அதுல 50 கோடி ரூபாயை கட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 709 கோடி ரூபாய் வந்து இவங்க வந்து கடன் வச்சிருக்காங்க. இந்த கடனுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசர்வையும் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. எந்த ஒரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடன் வாங்குறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலா வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ரிசர்வா தனியா எடுத்து வச்சிருக்காங்க போது இது ஒரு இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் யார் யாரெல்லாம் ஹோல்டு பண்றாங்க இந்த கம்பெனியோட ஷேர்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 2021ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அந்த ஷேரை வந்து ஹோல்டு பண்ணிட்டே இருக்காங்க. 56% அவங்களே ஹோல்டு பண்றாங்க.
இது எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து 50% மேல அவங்க ஹோல்டு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனி மேல அதிகமா நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து அவங்களோட ஷேரை அவங்களே அதிகமா ஹோல்டு பண்றாங்க. ஒரு சில கம்பெனில பாத்தீங்கன்னா 5% 4% இப்படி இருக்கும். அந்த மாதிரி கம்பெனியை நம்ம வாங்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கே அவங்க கம்பெனி மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற யார் அந்த கம்பெனியை வாங்குறது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 2% கிட்ட அவங்க எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. டிஐஐ பாத்தீங்கன்னா 14% அவங்க ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா 27% வந்து ரீட்டைல் இன்வெஸ்ட் வந்து இந்த கம்பெனியோட ஷேரை ஹோல்டு பண்றாங்க. எம்எம் ஃபோர்ஜிங் லிமிடெட் இந்த கம்பெனி எங்கெல்லாம் இருக்கு, இவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சிங்கமுனரியில இருக்கு, விராலிமலை, சென்னை, படப்பை, பன்னாக்குடி, அருப்புக்கோட்டை, சென்னை, உத்தராப்பூர், லக்னோ இந்த மாதிரி இடத்துல பூரா இவங்க 9 பிளான்ட் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காருக்கு தேவையான வெஹிக்கிளுக்கு தேவையான பார்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது பேசஞ்சர் காருக்கு தேவையானது, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தேவையான பொருட்கள், அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிளுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இம்போர்ட்டும் பண்றாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு இவங்க பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்டு, டாடா மோட்டார்ஸ், சிம்சன்ங்கிற கம்பெனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீல்ஸ் இந்தியா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு தான் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனிலாம் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனி டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்டு. அதனால உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்க போகுது. இந்த கம்பெனி ஃபியூச்சரும் கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிளான்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி மல்டிபிளேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி பண்ணிட்டு இருக்காங்க, சோலார் சைட் வச்சிருக்காங்க, விண்டு ஃபார்ம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோமொபைல் பார்ட்டை. அதனால இந்த கம்பெனில இன்னைக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கிட்ட இருக்கு. மாசம் 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேராவது மாசம் மாசம் ஒண்ணு வாங்கினா கூட போதும். நீங்க மொத்தமா பல்கா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளால முடிஞ்சா 1 2 இந்த மாதிரி மாசத்துக்கு ஒண்ணு வாங்கி வச்சா கூட வருங்காலத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதே மாதிரி நம்ம என்ன கம்பெனி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.